வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு, உலகமும் உடன்படிக்கை பண்ண விரும்புது. ஆனா நான் யாரோடு உடன்படிக்கை போட்டுட்டு இருக்கேன்? உலகத்தோடு பாவம் செய்வது உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை. உலகத்தை இச்சித்து நாடுவது இந்த உலகத்தோடு போடப்படக்கூடிய உடன்படிக்கை. இந்த உலகம் எனக்கு மொழிபெயர்த்து வழங்கிச்சு இயேசு ஜீசஸ்னு, நான் அந்த பேரை தான் சொல்லுவேன். உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை, தேவனோடு போடக்கூடிய உடன்படிக்கை. நான் தேவன் எதை சொல்லுகிறார், தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறது தான். இப்ப ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஒன்னு, தேவனுடைய தீர்மானம் என்ன, என்னுடைய அன்பு யாரிடத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டையும் வைத்துதான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓசியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாவா ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது யாவா ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சேர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் யாவை விட்டு விலகி சோரம் போயிட்டு என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஓசியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார். அவனுக்கு அந்த இடத்துல நீங்க பாருங்களேன், 1வது வசனத்தை தான் அவன் அழைக்கிறாரு, வான்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு, நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார். ஓசியா ஏன் எதுக்குன்னு கேட்கல, ஏன் எதுக்குன்னு கேட்கல. தேவன் என்ன சொல்லிட்டாரு, போய் விபச்சாரியை திருமணம் செய்து கொள், வேற வழி இல்லை, போய் திருமணம் பண்ணுவேன். திருமணம் பண்ணிட்டாப்ல. திருமணம் பண்ண போது இது யாருடைய தீர்மானம் அல்ல, ஓசியாவின் தீர்மானம் அல்ல, தேவன் சொல்றாரு நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள். திருமணம் செய்தாச்சு. அடுத்தது திருமணத்தினூடாக 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இல்லையா? அதனுடைய 3வது வசனமும் 4வது வசனம் வாசிங்க. அவன் போய் திப்லாயின் குமாரத்தி ஆகிய கோமோரை சேர்ந்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது யாவா அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். பாருங்க, இவன் கல்யாணம் பண்றது யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம். பிள்ளைய பத்தாச்சு, பேர் வைக்க விட மாட்டேங்கிறார். என்ன சொல்றாரு, நான் தான் பேர் வைப்பேங்கிறார், நான் தான் பேர் வைப்பேங்கிறாரு. பேர் என்னன்னு வச்சாரு, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு இல்லையா? இஸ்ரேல்னு பேர் வச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நான் ஏன் இவனுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சிருக்கேன்னா, நான் என்ன பண்ண போறேன், யெகூவுடைய பாவத்திற்காக நான் பழி வாங்க போறேன். உமக்கு யெகூவுக்கு பழி வாங்கணும்னா நான் பிள்ளை பத்து பேர் வைக்க முடியாது. ஆனா என்ன ஆகி போச்சு, கேள்வி கேட்க முடியாது. ஓசியா போறான், திருமணம் செய்யறான், ஒரு பிள்ளைய பெத்துக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறான், இஸ்ரேல்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய இரத்த பழியை வாங்குவதற்காக தான் இந்த பேரை வச்சேன்னு சொல்லிட்டாரு. முடியல, அடுத்த பிள்ளையை பெத்துக்கோங்கிறார். வாசிங்க 6வது வசனம். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, இவளுக்கு லெருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. இரக்கம் செய்வதில்லை. பாருங்க, இன்னொரு பிள்ளை பெத்தாச்சு. அதுக்கு என்னன்னு பேர் வைக்க சொல்றாரு, லொருகாமான்னு பேர் வை. ஏன் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறதில்லை, லொருகாமாக்கு என்ன இறங்க போறதில்லைன்னு அர்த்தம். 2வது பிள்ளையை பெத்தா அதுக்கு ஒரு பேர் வை, இறங்க போறதில்லை. அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. பாருங்க, அடுத்தது லோகமின்னு ஒரு பேரை போடு. ஏன்னா நீ ஏன் ஜனம் இல்ல. பாருங்க, ஒருத்தனை சும்மா கூப்பிட்டு நீ தாண்டா தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டு போய் விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி 3 பிள்ளையை பெத்தெடுக்க சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வெரைட்டியா பேரையும் கொடுத்துட்டு முதல் ஆளுக்கு பேரை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க போறேன், அதனால இந்த பிள்ளைக்கு இந்த பேரு. 2வது பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு சொல்றாரு, இஸ்ரேலுக்கு இரக்கம் செய்ய போறதில்ல, அதனால இந்த பேரு. 3வது ஒரு பேரை போட்டுட்டு, இனிமேல் நீ எனக்கு ஜனம் இல்ல, அதனால உனக்கு இந்த பேர். பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அழைப்பதற்கு தேவன் அவனுடைய விருப்பத்தை என்ன கேட்கவே இல்லை. உனக்கு திருமணம் பண்ண விருப்பமா இல்லையான்னு கூட கேட்கல. உனக்கு திருமணம் பண்ண விருப்பமா இல்லையான்னு கேட்கல. உனக்கு பிள்ளை பத்துக்க விருப்பமா இல்லையான்னு கேட்கல. அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை முழுக்க அது தேவ திட்டமாக இருந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்ற படிக்கணுமே தவிர தேவ சமூகத்தில் கேள்வி. உதாரணத்துக்கு, ஓசியா திருமணம் செய்யவில்லை. அப்படி ஓசியான்னு ஒரு புத்தகம் இந்த பைபிள் வந்திருக்குமா? ஓசியாவை நீங்களும் நானும் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்போமா? இல்ல. அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே தேவன் சொன்ன கட்டளை தான் இது. இதை ஏத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன இருக்கு, அடுத்தது தேவ சமூகத்தில்
வாழ்க்கை இருக்கு இல்லையா, நீயும் சாதாரண மனுஷன மாதிரிட்டார். ஆனா இதெல்லாம் ரொம்ப கடுமையானது இல்லையா, இல்லையா, ரொம்ப கடுமையானது இல்லையா. ஆனா அதை செய்ய வேண்டியது யாருடைய கடமையாகி போயிடுச்சு, இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலையாகி போயிடுச்சு. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு, பேர் வச்சாச்சு இல்லையா. இதன் மூலமாக தேவன் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். என்ன, நான் நியாயம் தீர்க்க போகிறேன், இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் இனிமேல் இரக்கம் செய்வதில்லை, இஸ்ரவேல் ஜனம் இனிமேல் என்னுடையவர்கள் அல்ல, என்னுடைய ஜனம் அல்ல அப்படின்னு சொன்னார். 90 வருஷமாக தேவன் இந்த பிள்ளை பிறக்க வைக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா. ஏன் அப்படின்னா யெகூவுடைய காலம் கழிந்து 90 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாரான். வேதம் சொல்லுகிறது 4 தலைமுறைக்கு அப்பாறு யெகூவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு திருமணம் செய்ய சொல்றாரு. யெகூங்கிறவர் யாரு அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 30-31 ஆகிய வசனங்களை வாசிங்க. யாவா யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய யாவாவின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. பாருங்க, இந்த இடத்துல யெகூ நல்லதா சொல்லியிருக்கு. நீங்க வாசிக்கும் போது தெரியும், தேவனுடைய திட்டத்தின்படி அவன் செய்தான் இல்லையா. ஆனா அங்க என்ன சொன்னாரு, யெகூவை தான் நான் பழி வாங்க போறேன்னாரு. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவ சமூகத்துல யெகூ என்ன பண்றாருன்னா தேவனுடைய தீர்மானத்தை புரிந்து கொண்டார். எதை புரிந்து கொண்டாரு, தீர்மானத்தை புரிந்து கொண்டார். தீர்மானம் என்னது, ஆகாப்புடைய வீடு இருக்கு, இவனுங்க எல்லாம் எனக்கு பாவம் செய்யறானுங்க, இப்போ எல்லாரும் கொன்னு குவி போயாச்சு. ஆகாப்பை கொன்னாச்சு, ஆகாப்போட மனைவியை கொன்னாச்சு, அவனுடைய 70 பிள்ளைகளை கொன்னாச்சு இல்லையா. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சா? ஆமா, தீர்மானம் நிறைவேற்ற. ஆனா ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா 2 விஷயம் வேணும். என்ன வேணும், தேவனுடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றணும், தேவனை அன்பு செய்யணும். யெகூ என்ன பண்ணிட்டானா, தேவன் சொன்னபடி எல்லாரையும் கொன்னு குவிச்சான். ஆனால் அவன் என்ன பண்ணல, தேவனை அன்பு செய்யல. தீர்மானத்தின்படி சபைக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா இங்க தேவன் என்ன பண்ணல, அன்பு செய்யல. அப்ப நீங்க யார் ஆக முடியாது, தேவ பிள்ளைகள் ஆக முடியாது. பாருங்க, தேவனுடைய தீர்மானத்தின்படி போறான், ஆகாப்பை கொல்லுறான், அந்த ராஜா செத்து போயிடுறான், மனைவியை கொல்றான், 70 பிள்ளைகளை கொல்றான், எல்லாரையும் கொன்னாச்சு. தேவன் சொல்றாரு, நான் சொன்னபடியெல்லாம் நீ செய்தபடியினால் உன்னுடைய 4 தலைமுறைகள் என்ன செய்யும், அது ராஜ்யபாரம் பண்ணும், ராஜாவாக இருப்பார்கள் அப்படின்னு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த நிமிஷம் நம்மால் பண்றது தெரியுமா, ஆனால் யெகூ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, அவன் யெரொபெயாம் செய்த அதே பாவத்தை திருப்பி செய்தான். அப்ப இங்க என்ன ஆகி போச்சுன்னா, அன்பு இல்லைன்னா, தேவ அன்பு இல்லைன்னா நீங்க என்னதான் ஊழியம் செய்தாலும், நீங்கள் என்னதான் யாஷாவின் நாமத்தை தொழுது கொண்டாலும், நீங்கள் என்னதான் சபைக்கு வந்தாலும், தேவ அன்பு இல்லாமல் உலக அன்பு இருந்துச்சுன்னா அதனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், தேவனுடைய தீர்மானத்தை செய்தேன். யெகூ அப்படிதான் நினைச்சிருப்பார் இல்லையா, தேவன் சொன்னார் கொல்றதுக்கு, நான் போய் கொன்னுட்டேனே அப்படின்ட்டு. இப்ப தேவனுக்கு புரியுது, இவன் என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றல, இவருக்கு ஆகாப்ப பிடிக்கல, இவன் போய் கொன்னான். நான் என்ன நினைச்சேன், எனக்கு வேண்டி இவன் செஞ்சான்னு நினைச்சேன் இல்லையா. இங்க இருக்கக்கூடியவர்கள் சபைக்கு வந்திருப்பது ஏதோ தேவனுக்காக வந்தீர்கள் என்று தேவன் நினைச்சார். ஆனா அப்படி இல்லை, வந்தது அதுக்காக இல்ல, இவன் அதே பாவத்தை நிறைவேற்ற, அதே உலகத்தை இச்சிக்க தான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யெகூவை நான் பழி வாங்குவேன். தீர்மானத்தை நிறைவேற்றின யெகூ, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யெகூ, ஆனால் தேவன் மீது அன்பில்லாமல் போனபடியினால் இவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழந்தைக்கு பேரே போடுறாரு. முதல் பிள்ளைக்கு பேரே எதுக்கு தான் போட்டாரு, இவனை பழி வாங்குவேன் அப்படின்னு தான் பேர் போடுறாரு. பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் அவர் தட்டி விடுவதில்லை. என்ன சொன்னார் யெகூட்ட, 4 தலைமுறைகள் உன்னுடைய பிள்ளைகள் அரசாளுவார்கள் இல்லையா. அப்ப யெகூ இருக்கிறாரு, யெகூடைய பிள்ளை அடுத்த அரசாங்கத்துக்கு வராரு, யோவகாஸ் அப்படிங்கிறவர். அதுக்கு பிறகு யோவாஸ் அப்படிங்கிறவர் அடுத்த ராஜாவா வராரு. அடுத்தது யெரொபெயாம். இது முதல் யெரொபெயாம் இல்ல, அடுத்த யெரொபெயாம்ங்கிறது ராஜா வந்தாரு. 3 பேர் ராஜா வந்தாச்சு இல்லையா. கடைசியா சகரியா அப்படிங்கிறவர் ராஜாவா வராரு. இதெல்லாம் யெகூடைய பிள்ளைகள் ராஜாவா வந்தாச்சு. ஆனா இவங்களை பத்தியெல்லாம் நீங்க வாசிங்க, ராஜாக்கள்ல எல்லா வசனமும் சொல்லும், இவர்கள் எல்லாம் யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு நீங்கவில்லை, யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு நீங்கவில்லை. 4 தலைமுறைகள் யெரொபெயாமுடைய பாவத்தோடு இருந்தபடினாலும், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படினாலும் அவர்கள் ராஜாவாகவே இருந்தார்கள். உங்களுக்கு புரியுது இல்லையா. உயர்வு என்பது சில வேளை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சீங்க இல்லையா, அதுக்காக அந்த உயர்வு இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் கீழே தள்ள தேவன் தீர்மானிப்பார். இன்னைக்கு ஆசீர்வாதமா தோணுது இல்லையா, பாவம் செய்யும் போதும் பணம் வருது இல்லையா,
நீங்க நினைக்கிறீங்க என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு செய்தபடியினால் தேவனை உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இது முடிவல்ல. உங்களுடைய பாவத்தினுடைய சம்பளம் மரணம் காத்திருக்கு இல்லையா? இந்த 4 தலைமுறைகளா ராஜாவா இருக்கிறாங்க, ஆனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க எல்லாம் யெகோவனுடைய வம்சத்தை மாதிரி ராஜாவா இருக்கிறீங்க, பணம் வருது. ஆனால் ஒரு நாள் உங்களை வீழ்த்த என் தேவன் என்ன பண்ணுவாரு? அங்க ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு பேர் வைக்க சொல்வார் இல்லையா? இப்ப பிள்ளையை பெற்று பேர் வச்சாச்சு இல்லையா? அப்ப என்ன நடக்கணும்? இந்த வம்சம் அழிந்து போகணும். வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை. 2 ராஜாக்கள் 15:10. யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாருங்க, 4வது தலைமுறை சகரியா. யாருடைய பிள்ளை? யெகோவனுடைய பிள்ளை. இப்ப யாரு வாரா? சலூம் போறான். போய் என்ன பண்றான்? ஜனங்கள் முன்னதாக அவனை வெட்டி கொண்டு போடுகிறான். யாருடைய பாவம் இது? யெகோவனுடைய பாவத்திற்கு இங்கு பழிவாங்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, உன்னுடைய பாவத்தை தேவன் உனட்ட மட்டும் இல்ல, உன் பிள்ளைகள்ட்டையும் கணக்கு கேட்பார். உன்னுடைய செய்கைகளின் மூலமாக உன் பிள்ளை ராஜாவும் ஆகலாம், உன்னுடைய செய்கைகளின் மூலமாக உன்னுடைய பிள்ளை கொலை செய்யவும் படலாம். அப்ப என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துல 90 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாக்கு தாத்தா பூட்டம் செஞ்ச பாவத்துக்கு பேர பிள்ளைக்கு கொள்ளு பேரனுக்கு போய் என்ன பண்றாரு? நடு ரோட்ல வெட்டி கொள்றான்ட்டார். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவ சமூகத்தில் தேவ தீர்மானம் இல்லைனாலும் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவ அன்பு இல்லைனாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. யெகூ தீர்மானத்தை நிறைவேற்றினான், தேவன் சொன்னபடி செஞ்சான். ஆனா தேவ அன்பு இல்ல, உலகத்தை நேசித்து உலகத்தில் விக்கிரக ஆராதனை செய்தான். யெரொபெயாமுடைய பாவத்தை அவன் செய்தான். தேவன் என்ன பண்ணல? விட்டு வைக்கல. 90 வருஷத்துக்கு அப்புறம் அவன் செய்த கிரியைகளுக்காக அவர் பழி வாங்கினார். இங்க வந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் அது தொடர்ந்து பிடிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையானது உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளையும் அது ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. நான் அப்ப எதை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்கள், ஆனால் தேவ அன்பு இல்லைன்னா நீங்கள் எதையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது.